தேவநாதன் யாதவின் சொத்துக்களை பறிமுதல் செய்து அவற்றால் கிடைக்கும் பணத்தை வைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கலாமா என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், விவரங்கள். சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த தி மயிலாப்பூர் இந்தியன் பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 144 முதலீட்டாளரிடமிருந்து சுமார் 25 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அந்த நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் யாதவ் உள்ளிட்ட 6 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை கைது செய்தார்கள். இந்த வழக்கில் ஏற்கனவே ஜாமீன் கேட்டு தேவநாதன் உள்ளிட்ட 3 பேர் தாக்கல் செய்த மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது 2வது முறையாக தேவநாதன் யாதவ் மற்றும் குணசீலன் ஆகியோர் ஜாமீன் கோரி 2வது முறையாக மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மனுதான் இன்று நீதிபதி சுந்தர் மோகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பாதிக்கப்பட்டவர் தரப்பில் 4000க்கும் மேற்பட்ட புகார்கள் அளித்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட அனைவருமே நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர் என்றும் தேவநாதன் யாதவ் அரசியல் பின்புலம் மற்றும் பணபலம் கொண்டவர் என்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணைக்கு மனுதாரர்கள் இதுவரைக்கும் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்ற ஒரு புகாரம் தெரிவித்தார். இதையடுத்து நீதிபதியை பொறுத்த வரைக்கும் தேவநாதன் யாதவுடைய சொத்துக்களை ஏலம் விட்டு அதன் மூலம் வரும் பணத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கலாமா என்பது குறித்து தேவநாதன் யாதவ் பதிலளிக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்கள். நன்றி மதன், விவரங்களுக்கு.